கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கான vlog பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ சம்மர் வெக்கேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் அழகாக ஈஸியாக பண்ண முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி கிச்சனை எப்படி நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்டோட கிச்சன் எவ்வளோ அழகாக நம்ம வச்சுக்கிறோமோ அன்றைக்கானடி நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னோடய வீடு கிச்சன் பார்த்தா சின்னது தான், பட் சின்னதாக இருந்தாலும் அது எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம், எல்லா விதமான பொருட்களை எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் டீக்ளட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இப்போ எனக்கு தோணிகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம ஆஃபரில் வாங்குகிறோம், இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் வருது, நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறோம், யூஸ் ஆகுமோ ஆகாதோ வச்சுக்கிட்டே இருக்கும். பட் நிறைய நான் இப்போ மாற்றிக்கிட்டு வரேன். எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லையோ இதெல்லாம் கொடுத்துட போகிறேன். ஸோ அதுக்காகவே நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக கிச்சனில் நிறைய விஷயங்கள் நான் வைக்க மாட்டேன், ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் பிளான் பண்ணி வைப்பேன் ஒரு ஜார்லையும். என்னோடய கிச்சன் டூர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ கிச்சன் டூருக்கு அப்புறமா நான் இன்னும் எந்த வீடியோவும் கிச்சனுக்காக ஸ்பெஷலாக போடலை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் போல் எப்படியாவது கிச்சன் டூர் அப்டேட்டடில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுக்குள்ளே க்ளீன் பண்ணி கொஞ்சம் ரீபெயிண்ட் பண்ணுற வேலைலாம் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சீரீஸ் மாதிரி தான் போக போகுது. இனிமேல் ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ க்ளீனிங் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து பண்ணணும். ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தல அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ கிச்சனை டீப் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கங்கே நீங்கள் எடுத்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க, எங்கே அரேஞ்ச் பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டீல் பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அடுத்து இந்த ரேக்கில் இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ஸு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொறுமையாக நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அங்கே பிளேட்ஸ் இருக்கும், அதெல்லாம் அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 ரேக் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அண்டர் ஷெல்ஃபில் திங்ஸும் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே கண்டெய்னர்ஸும் வச்சுக்கலாம். ஒரு ஷெல்ஃபில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது கிச்சனில் நிறைய விஷயங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ரேக்கில் முழுக்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன். இன்னொரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ குழந்தைங்களோட சேர்த்து எங்கள் ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ்ன்றதுனால பிளேட்ஸை கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்போ மாற்றிட்டேன். நம்ம 4 பிளேட்டாக 4 பேருக்கு பர்ஃபெக்டாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ராவாக கெஸ்ட் வந்தாங்கன்னா மட்டும் கொஞ்சம் பிளேட் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். அப்புறம் பசங்களோட சில்வர் பிளேட்டும் வச்சுருக்கேன். மற்றபடி சாப்பிங் போர்டு அப்புறம் பூஜைக்கான பிளேட்டுன்னு தனியாக வச்சுருப்பேன். சில விஷயங்கள் தான் பேசிக்காக நான் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டாண்டு தனியாக தாங்க வாங்கியிருந்தேன். இது நான் எதுவுமே மாடுலர் கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக வாங்கி வைக்கும்போது வாஷ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே லேயரில் இருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐட்டம்ஸு, அப்பப்போ எடுக்கிற ஐட்டம்ஸு, குக்கரு, தண்ணி கொதிக்க வைக்கிற பாத்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் பேக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டீக்ளட்டருக்கான முக்கியமான டிப்பே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம்னா அது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம கவனிக்கணும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 5 ஹாட் பேக் கிஃப்டாக வந்ததுங்க. அந்த 5மே நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறமா நான் யோசித்தேன், நம்ம வீட்டில் எத்தனை பேர் அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். கெஸ்ட்டுன்னு வரும்போது தான் நம்ம எல்லாமே எடுத்து சமைக்க போகிறோம். நம்ம வீட்டில் குக்கிங் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்களை ஒரு 1 இயர் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். எடுத்த உடனே ஒரு பொருள் நம்ம வேணான்ட்டு எடுத்து வைக்கவே முடியாது. ஒரு பொருளை நம்மளுக்கு தேவைப்படுமான்றது ஒரு 2 to 3 months பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி கவுனிங்க. நம்ம இதை யூஸ் பண்ணுறோமா, இந்த பாத்திரத்தை எடுக்கிறோமா, இல்லை அதையே திரும்ப யூஸ் பண்ணுறோமா, வேறு ஏதாவது எடுக்கிறோமா செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 5 ஹாட் பேக் இருந்ததா 2 இயர்ஸ் முன்னாடி. 5மே நான் யூஸ் பண்ணல. 2 தான், ஒரு பெரிய ஹாட் பேக்கு, ஒரு சின்ன ஹாட் பேக், அதை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை கவனிச்சுட்டு மற்ற 3த்தையுமே அழகாக பேக் பண்ணி லாஃப்டில் போட்டுட்டேன். ஏன்னா அது நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், அது அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டீக்ளட்டரில் நான் சொல்ல வர்றது, ஒரு பொருளை நம்மளுக்கு யூஸ் பண்ண தேவை இருந்ததுன்னா மட்டும் எடுத்து வைங்க. கிச்சனில் அப்புறம் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சிங்கன்னா
கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சில டிப்ஸ் எல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் நானும் மிஸ்டேக் பண்ணது தான், அதை உங்கள்கிட்ட ஒன்றுனா ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். டீப் க்ளீனிங் நம்ம எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரங்களையும் எடுத்து எனக்கு வாஷ் பண்ணிடணுங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், இந்த செராமிக் ஜார்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் ஒரு 1 மந்த்தாக க்ளீன் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம இந்த மே மந்த் கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கும், அது எல்லாமே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய கிச்சனில் இந்த கார்னர் ஸ்டாண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணிவிடுவேன், டெய்லி சாப்பிட்றதுக்கான விஷயங்கள்ட்டு. அரிசி, பருப்பு வகைகள் எல்லாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த எஸ்ஸூக்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த மக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 20 ரூபீஸ் 10 ரூபீஸ்ன்னு ஹார்ட்வேர் ஷாப்லேயே கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதே போல் என்னோட எல்லா கிச்சன் வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு தான் கேட்பாங்க, அந்த பெரிய ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணீங்கன்ட்டு. இந்த 2 ஸ்டாண்டுங்க ரெண்டுத்தையுமே நான் அப்படி ஜாயின் பண்ணி ட்ரில் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நான் ரெடிமேடாக நான் வாங்கினது தான். சரவணா ஸ்டோர்ஸ் டி நகரில் உங்களுக்கு பாத்திர கடைன்னு இருக்குது. அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு ஸ்டீலுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் இருக்குது, அதில் ஸ்டாண்ட்ஸுக்குன்னே தனி செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கார்னர் ஸ்டாண்டு, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா டெய்லி ஒரு கமெண்ட் வந்துடும், அதுக்காக தான் உங்களுக்கு நான் திரும்ப எல்லா க்ளீனிங் வீடியோலையும் கிச்சனில் முக்கியமாக நான் காமிக்கும்போது சொல்லிவிடுவேன். கிச்சனில் விண்டோஸ் ரொம்ப முக்கியங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த விண்டோ தான் அந்த கிச்சனுக்கான லைட்டே. சன்லைட் எப்போவுமே வீட்டில் பட்டுக்கிட்டே இருக்கணும். கிச்சனில் நான் பிளான் பண்ணி கொஞ்சம் பெரிய விண்டோஸ் தான் வச்சுருந்தேன். ஏன்னா 3 விண்டோஸ் வரும்போது ஒரு 2 க்ளோஸ் பண்ணி வச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா கிச்சனில் காற்று வரதை விட சன்லைட் வரணுன்றதுக்காக நார்மல் லைட் யூஸ் பண்ணுறதை விட இந்த சன்லைட் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவேன். கிச்சன் விண்டோன்னு சொல்லும் போதே ஒரு சின்ன டிப்பை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் இந்த ப்ராப்ளமாக ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கிச்சன் ஸ்டவ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே வந்து விண்டோ வைக்காதீங்க. ஸ்டவ்க்கு எதிர்க்கவே வர மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்கனாலும் சரி, அந்த பிளான் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சைடில் கூட வச்சிடலாம். ஏன்னா இந்த சமைக்கிற பொருட்கள் எல்லாமே அந்த எண்ணெய் பிசுக்கு அது எல்லாமே விண்டோஸில் ஒட்டிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அது ஒரு டிப்பாகவே நான் சொல்லுவேன். அவங்க எனக்கு சொன்னாங்க, அதனால் நானும் இந்த பக்கம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ கேஸ் ஸ்டவ்க்கு கிட்டையோ இல்லை அது எதிர்க்கவோ மட்டும் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி கூட பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூனுக்குள்ளே இந்த 2 கார்னர் எடுத்து டீப் க்ளீன் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அது பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரங்கள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இப்போ வச்சிடணும். செராமிக் பாத்திரம், கிளாஸ் பாத்திரம் எல்லாத்தையுமே அழகாக வந்து வாஷ் பண்ணி நம்ம ஃபேனுக்கு கீழே காய போட போகிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் அடிக்கும் போது நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப வெயிலில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. அதே போல் வெளியே வைக்கிறத விட நம்ம வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் எப்படிக்கா நீங்கள் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, அழகாக வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அது வந்து ஒரு பொறுமையே எனக்கு கொடுத்துருச்சுங்க லைஃப்பில். நானும் கொஞ்சம் அவசரமாக செய்கிறவ தான். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்ச பிறகு என்ன அறியாமலே ஒரு பொறுமை வந்துருச்சு. ஒரு பொருளும் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைஃப்பில் பொறுமை ரொம்ப முக்கியம்னா நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் ஜார் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கிச்சன்லேயே இருக்கட்டும், வீட்லேயே இருக்கட்டும், அதை நம்ம ஹேண்டில் பண்ண போகிற நம்ம லைஃப்பை ஒரு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் இதை ஒரு டிப்பாகவே நான் சொல்லுவேன். உங்களுக்கு பொறுமை வேணுமா, நிதானமாக நம்ம செய்யணுமா, சைலண்ட்டாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுமா, கண்டிப்பாக கிளாஸ் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிட்ட பிறகு தான் அடுத்த பார்ட்டுக்கு போவேன். நம்ம மொத்தமாக கிச்சன் ஃபுல்லாக இறக்கிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மைண்டே இருக்காது, பயந்துருவோம். ஐயோ இவ்வளோ பொருள் இருக்கா, இவ்வளோ க்ளீன் பண்ணணுமா நம்ம நினைப்போம். ஆனால் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கார்னருக்கு போங்க. இப்போ 2 கார்னர் முடிச்சுட்டு இப்போ அடுத்த 2 கார்னர் வீட்டில் இருக்குது. அதில் ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட். ஸோ இந்த பக்கம் அழகாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் சில்வர் பாத்திரங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகிறோம். மார்னிங் ஆரம்பித்தது, பட் இருந்தாலும் ஈவினிங் டைமில் டயர்டானது நம்மளோட ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பண்ண மாட்டேங்க. இதுக்குன்னு ஒரு டே பிளான் பண்ணிப்பேன். நார்மல் டேஸில் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வச்சுக்க மாட்டேன், கண்டிப்பாக டயர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி ஒரு க்ளீனிங்கை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஜாலியாக பண்ணலாம். ஸோ க்ராக்கரி யூனிட் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர்ஸில் ஒவ்வொரு விதமான திங்ஸ் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு கரண்டிங்கள், இந்த மாதிரி கிச்சன் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்ததில் டிஃபன்
டிஃபன் பாக்ஸஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். கடாய் அந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் தேர்ட் ரோவில் இருக்கும். மூணு விதமான சைஸில் நானே ரெடி பண்ணது. இது நம்மளுக்கு எப்படி வீட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணதுனால அழகாக ஒவ்வொரு ரேக்லையும் எடுத்து வச்சுருவேன். முக்கியமாக எனக்கு 2வது ரேக்கில் டிஃபன் பாக்ஸஸ் நிறைய தேவைப்படும் ஸ்கூலுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு. இப்போ ஸ்கூல் இல்லாததுனால ஒரு 1 மந்த் இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்து இப்போ பேக் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா கிச்சனை அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 90% இன்றைக்கி நான் பிளான் பண்ண மாதிரி டைம் டேபிள் போட்டு அழகாக க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் அந்த க்ராக்கரி யூனிட்ஸ்க்கான திங்ஸ் எல்லாத்தையுமே அழகாக வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். அப்புறம் இந்த பார்ட்டை மட்டும் அப்புறமா க்ளீன் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். தனியாக அதை டீப் க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு பொருளும் எல்லாம் காயறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான், சின்ன வீடியோ தான். ஆனால் இதுக்கு நான் கிட்டத்தட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம க்ளீனிங் ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணிடலாம். ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுற டாஸ்க் இருக்குது பாருங்கள், அது ஒவ்வொரு யூடியூபருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். யூடியூபர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு நாங்கள் எவ்வளோ வேலை செய்கிறோன்ட்டு தெரியும். ஸோ அதுக்கு முக்கியமான சப்போர்ட்டே உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் தான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ Day 1 இந்த வீக்கான சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து க்ளீனிங் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற வேலை, அப்புறம் திரும்ப நான் ஆர்கனைஸ் பண்ணுறது, டீக்ளட்டர் பண்ணுற வேலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.